ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாசிப்பருப்பு பாயசம் எப்படி சிம்பிளாக வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு பாத்திரம் ஸ்டவ்வில் வச்சு அதில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி விட்டு சூடு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்ததுக்கப்புறமா ஒரு 150 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதில் கழுவி போட்டுக்கோங்க. நல்லா அது வந்ததுக்கப்புறமா ஒரு 3/4 அளவு வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 kg பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி அதையும் நம்ம அதில் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். இந்த டைமில் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கரண்டி வச்சு அப்பப்போ இலக்கி கொடுத்துக்கோங்க. அல்லது பாத்திரத்தில் அது பாசிப்பருப்பு பற்றி பிடிச்சா அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 kg வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நம்ம நல்லா பாவு காய்ச்சி வச்சுக்கலாம். அந்த பாவை இதில் விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இந்த டைமில் அது நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப்பு பால் நான் தேங்காய் பால் பால் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். தேங்காயை அந்த பாலை நம்ம அதில் விட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுக்கலாம். இந்த சமயத்தில் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் அது சூடானதுக்கப்புறமா நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பாயசத்தில் விட்டு இந்த மாதிரி நல்லா இலக்கிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான பாயசம் நமக்கு ரெடி ஆச்சு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி